வணக்கம் நேர்களே, டாப் நியூஸ் தொகுப்பை வழங்குவதற்காக கவிதா சுந்தர். இன்றைய டாப் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 84,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வுகள் இன்றுடன் முடிவடையும் நிலையில் நாளை முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கடந்த 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த காலாண்டு தேர்வுகள் இன்றோடு முடிவடைகின்றன. இந்த நிலையில் நாளை முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 நாட்கள் காலாண்டு தேர்வு விடுமுறையாகவும் அக்டோபர் 6ஆம் தேதி மீண்டும் பள்ளியில் வழக்கம் போல் துவங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த விடுமுறை நாட்களில் பள்ளிகளை நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமானப்படையில் கடந்த 62 ஆண்டு காலமாக சேவையாற்றி வந்த MiG-21 ரக விமானம் முழுமையாக பயன்பாட்டிலிருந்து விடுபட்டது. பறக்கும் சவப்பெட்டி என்று அழைக்கப்படும் இந்த விமானம் ரஷ்யாவிடமிருந்து கடந்த 1963ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. 62 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு இந்த போர் விமானங்கள் விமானப்படையிலிருந்து விடைபெற்றன. இதையொட்டி சண்டிகரில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் கடைசியாக MiG-21 போர் விமானத்தை இயக்கி அதற்கு விடை கொடுத்தார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அக்டோபர் 4ஆம் தேதி சென்னை வருகிறார். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான பிறகு முதல் முறையாக தமிழகம் வரவுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதைக்கு ஜெய்சங்கர் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் ஜெய்சங்கர் நினைவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பலகையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய இளம்பெண் பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரேமாவின் பேச்சை கேட்டு நெகிழ்ந்த முதலமைச்சர், ஒழுகும் வீட்டில் இனி இருக்க வேண்டும் என்ற கவலை வேண்டாம் என தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசியல் ரீதியாக நான் யாரையும் சந்திக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெளிவுபடுத்தியுள்ளார். வேண்டுமென்றே சிலர் பரப்பும் வதந்திகள் வேதனை அளிக்கிறது என்றும் கூறினார். பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கலந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வதந்தியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார். அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை சுத்தமல்லியில் ஒரு பாதிரியாரை ஊழியம் செய்ய விடாமல் தடுத்து மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக கூறி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். கரூரில் தவிக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்த்தும் இடத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளனர். தவிக சார்பில் அனுமதி வேண்டி கோரிக்கை வைத்த நிலையில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் மக்கள் சந்திப்பு நடத்த விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தவிக தொண்டர்கள் பரப்புரை வாகனத்தை பின்தொடர்வதால் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் முன்கூட்டியே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார்.
காலதாமதமாவதை தவிர்க்கும் வகையில் நாமக்கல் KS திரையரங்கம் அருகில் நாளை காலை 8:45 மணிக்கும் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் மதியம் 12 மணிக்கும் விஜய் உரையாற்ற உள்ளார். தாவேக கொடிக்கு தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனுவுக்கு தாவேக தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபையின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் தொடர்ந்த வழக்கில் விஜய் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் குறித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனம். பிரச்சாரம் மூலம் மக்களின் பிரச்சினைகளை ஆட்சியாளர்கள் கவனத்திற்கு விஜய் எடுத்து செல்லவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு போதிய அரசியல் புரிதல் இல்லை என்றும் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தல் அவருக்கு புரிதலை ஏற்படுத்தும் என்றும் நடிகர் SV சேகர் தெரிவித்தார். சென்னை மந்தைவெளி பாக்கம் 5வது தெருவுக்கு SV சேகரின் தந்தை SV வெங்கடராமன் பெயர் சூட்டப்பட்டது. இதையொட்டி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது விஜயை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்தார். இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாவே மாறாது. அவருக்கு திருச்சியில் வந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் வரலையே. தவறும் மனப்பாடம் பண்ணி 3 நிமிஷம் படிக்கிறேன், 5 நிமிஷம் படிக்கிறேன், அப்புறம் இன்னும் அங்கிள் என்ன எப்படி இருக்கீங்க, இப்படி இதெல்லாம் சினிமாவில் கைத்தட்டலுக்கு உதவும். விஜயை நம்ம தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் என்ன அப்படின்னு 2026 தேர்தல் விஜய்க்கு புரிய வைக்கும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2018 சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக சீமான் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். சோனி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மேற்கொண்ட சோதனையில் புரளி என்பது உறுதி செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். சென்னையில் டார்க் வெப் மூலமாக போதைப்பொருள் விற்கப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அசோக் நகரில் மெத் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் யுவராஜ், பிரவீன், பரத், லோகேஷ்குமார், விக்னேஸ்வரன், சம்பத்குமார், ரகு, அர்ஜுன் மல்லிகார்ஜுன சர்மா உள்ளிட்ட 12 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 7 கிராம் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நடன இயக்குநர் உள்ளிட்ட 12 பேர் போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நிலையில் மல்லிகார்ஜுன சர்மா தொழில்நுட்ப ரீதியாக டார்க் வெப் மூலம் போதைப் பொருளை வாங்கி சென்னைக்குள் பரவவிட்டது தெரியவந்துள்ளது. டார்க் நெட் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட கொச்சினை சேர்ந்த எடிசன் பாபு என்பவரை கடந்த ஜூலை மாதம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்தது. எடிசன் பாபு மூலமாக மல்லிகார்ஜுன சர்மா டார்க் வெப் மூலமாக போதைப்பொருள் வாங்கி சென்னையில் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் சர்வதேச போதைப்பொருள் விற்பனை தொடர்பும் அம்பலமானது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ரோந்து பணிக்கு சென்ற பேரையூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் முருகனை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியுள்ளனர். மிரட்டல் புகார் குறித்து விசாரிக்க சென்ற இடத்தில் அரங்கேறிய கொலை முயற்சி சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நெல்லை டோனாவூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம். சக மாணவன் மீது 2 பிரிவுகளின் கீழ் ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கோழிக்கு வைத்த குறி தவறியதில் துப்பாக்கி குண்டு பக்கத்து வீட்டிலிருந்து இளைஞர் மீது பாய்ந்த கொடூரம்.
துடிதுடித்து இளைஞர் உயிரிழந்த நிலையில் தொடர்புடைய நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை அருகே கொள்ளங்கரை கிராமத்தில் பாதை ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் பட்டியலின மாணவர்களை மூதாட்டி தாக்க முயன்ற சம்பவம் தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மாணவர்கள் நடந்து சென்ற பாதைக்கு உரிய ஆவணங்களை சம்பந்தப்பட்டவர்கள் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே நீதிமன்ற வழக்கிலும் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. எனவே இது தொடர்பாக கூடுதல் விசாரணை நடத்தப்படும் எனவும் பள்ளி மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சவேரா ஹோட்டலில் ஃபுட்டத்தான் 4.0 டி-ஷர்ட் மற்றும் பதக்க வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஃபுட்டத்தான் 4வது பதிப்பு வரும் 28ஆம் தேதி சென்னை ECR மாயாஜாலில் நடைபெறவுள்ளது. நோ ஃபுட் வேஸ்ட் நிறுவனம் இந்த நிகழ்வுக்கான டி-ஷர்ட் மற்றும் பதக்கத்தை வெளியிட்டது. ஆட்சி நிறுவனம் முதன்மை ஆதரவு வழங்க ஃபுட் ஹப் இணை ஆதரவாளராக இணைந்துள்ளது. உணவு வீணாவதை குறைக்க வலியுறுத்தி இந்த ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது. டி-ஷர்ட் மற்றும் பதக்கம் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு ஆணையர் R. லல்வேனா IAS தலைமையில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பானுமதி இருசக்கர வாகனத்தில் மகனை ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். சிங்காநல்லூர் அருகே பிரேக் பிடித்தபோது தடுமாறி கீழே விழுந்த பானுமதி மீது பின்னால் வந்த ஈச்சர் வாகனம் ஏறியது. பலத்த காயமடைந்த காவல் ஆய்வாளர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மதுரையில் தந்தையின் மீது மகன் கத்திரிக்கோலை வீசி எறிந்ததில் தந்தை கண்ணன் உயிரிழந்தார். தனது தாயிடம் மதுபோதையில் சண்டையிட்ட தந்தை கண்ணன் மீது எதிர்பாராத விதமாக கத்திரிக்கோலை வீசிய போது உடலில் பட்டு கண்ணன் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகமாக உள்ளதால் தொழிற்சாலைகள் வர தயங்குவதாக சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வேதனை தெரிவித்தார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர் உரிமை மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர், புதுச்சேரி இளைஞர்கள் வேலைக்காக வெளியூர் செல்வதால் போதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்க வேண்டும் என மாநில அரசை வலியுறுத்தினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏராளமான இடங்கள் காலியாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், அவற்றை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கலாம் என குறிப்பிட்டார். இதன் மூலம் புதுச்சேரியின் உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 2 நாட்களாக நீடிக்கும் தொடர் மழையால் நகரின் பல்வேறு இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தெருக்கள், சாலைகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் 2வது நாளாக பெய்து வரும் மழையால் ரப்பர் மரங்களிலிருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிப்படைந்துள்ளது. இதனால் ரப்பர் விவசாயிகள் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இருசக்கர வாகன ஓட்டி சாலையோரம் உள்ள கழிவு நீர் கால்வாயில் விழுந்தது தொடர்பான CCTV காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய்க்கு தோண்டப்பட்ட பள்ளம் முழுமையாக மூடப்படாததே விபத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
நாகர்கோவில் அருகே வீட்டிற்குள் புகுந்த மலைப்பாம்பை முதியவர் அப்துல் ரசாக் சாதுரியமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். மழை காரணமாக தண்ணீரில் இழுத்து வரப்பட்டு வீட்டிற்குள் புகுந்த மலைப்பாம்பு அவரை கடித்த நிலையிலும் துணிச்சலோடு பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. நீதித்துறை குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் மீது வழக்கு தொடர அனுமதி கோரி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் விகாஸ் பாவா, சசி ரஞ்சன் குமார் சிங் ஆகியோர் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர். ஆளுநர் ஒன்றும் மாநிலத்திற்கு முதலாளி அல்ல என கேரள மாநில 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கூறப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் கேரள ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கும் அம்மாநில அரசுக்கும் இடையே பனிப்போர் நீடிக்கிறது. இந்த சூழலில் ஆளுநரின் அதிகாரம் குறித்து அம்மாநில 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட பாடப்பிரிவுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதில் ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படாத பெயரளவிலான தலைவர் என்றும் உண்மையான அதிகாரம் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையிடம்தான் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அத்துடன் தீவிர அரசியலில் இருக்கும் ஒருவரை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்ற சர்க்காரியா கமிஷனின் பரிந்துரையும் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே கேரள ஆளுநருக்கும் இடதுசாரி அரசிற்கும் இடையே மோதல் போக்கு நீடிக்கும் சூழலில் பாடத்திட்டத்தில் ஆளுநரின் அதிகார வரம்பை குறிப்பிட்டு இடம்பெற்ற கருத்து பிரச்சினையை பூதாகரமாக்கியுள்ளது. லடாக்கில் நடைபெற்ற வன்முறையானது மத்திய அரசின் மனசாட்சியை விழித்தெழ செய்யும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியதில் 4 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து காங்கிரஸ் இவ்வாறு விமர்சித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு 2 லட்சம் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் 1க்கு மேற்பட்ட இடங்களில் பெயர் இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் இதனை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. துர்கா பூஜையையொட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் புத்த மடாலய பாணியில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் மரணமடைந்த பாடகர் ஜூபின் கார்க் நினைவாக நிகழாண்டு வெறும் பூஜை மட்டுமே நடைபெறும் என்றும் ஆட்டம் பாட்டத்துடன் கலாச்சார நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மத்திய பிரதேச மாநிலம் பந்தவ்கர் புலிகள் சரணாலயத்தில் யானைகளுக்கான 7 நாள் முகாம் தொடங்கியது. இதில் யானைகளை பாகன்கள் குளிப்பாட்டியதை தொடர்ந்து அவை உற்சாகமாக புல்வெளியில் வலம் வந்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தெருவில் சிறுத்தை நடமாடுவதாக AI மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை பரப்பிய தேவாஞ்ச் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த புகைப்படத்தை சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்ததால் பொதுமக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டது. சென்னை திருமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசு பள்ளி வளாகத்தில் 7 அடி நீள நல்ல பாம்பு சிக்கியது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் பாம்பை மீட்டு சென்றனர். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பிராண்டட் அல்லது காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 100% வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதில் இருந்து அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் ட்ரம்ப் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் அமெரிக்காவில் மருந்து பொருட்கள் தயாரிப்பு ஆலையை தொடங்காத நிறுவனங்களின் பிராண்டட் அல்லது காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 100% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தவிர கிச்சன் கேபினெட் எனப்படும் சமையலறை உட்கட்டமைப்பு பெட்டிகளுக்கு 50%, ஷோஃபா உள்ளிட்ட பர்னிச்சர்களுக்கு 30%, கனரக வாகனங்களுக்கு 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மருந்து பொருட்களுக்கு ட்ரம்ப் 100% வரி விதிப்பதன் மூலம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய மருந்து பொருட்களின் முக்கிய சந்தையாக விளங்கும் அமெரிக்காவுக்கு கடந்த ஆண்டில் 31,626 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்களையும், நடப்பாண்டின் முதல் காலாண்டில் 32,505 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்களையும் இந்தியா ஏற்றுமதி செய்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் தீவிர குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான சாசனத்தில் அதிபர் ட்ரம்ப் கையொப்பமிட்டார். மேலும் கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது அரசின் தலைமை வழக்கறிஞர்களின் கடமை என அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தினார். பிரேசிலை சேர்ந்த ஸ்கேட்டிங் வீரர் சாண்ட்ரியோ டியாஸ் 22 மாடி கட்டிடத்திலிருந்து அதிவேகமாக ஸ்கேட்டிங் செய்து 2 கின்னஸ் சாதனைகளை முறியடித்தார். பிரேசிலின் போர்ட்டோ அலெக்ரி நகரில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் 70 மீட்டர் உயரத்திலான 22 மாடி கட்டிடத்தை மணிக்கு 103.8 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்கேட்டிங் செய்து அவர் சாதனை படைத்தார். இதன் மூலம் ஏற்கனவே படைக்கப்பட்ட 2 கின்னஸ் சாதனைகளை முறியடித்த அவரை பலரும் பாராட்டினர். அமெரிக்காவில் உள்ள உயிரியல் பூங்காவில் பிறந்துள்ள 2 சிம்பான்சி குட்டிகள் தனது தாயுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடி வருகிறது. அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் வனவிலங்குகள் உயிரியல் பூங்காவில் புதிதாக 2 சிம்பான்சி குரங்குகள் பிறந்துள்ளது. அங்குள்ள யோஷி மற்றும் பூ இவா என்ற பெயர் கொண்ட சிம்பான்சிகளுக்கு பிறந்துள்ள குட்டிகள் ஆரோக்கியமாகவும் பிணைப்புடன் இருப்பதாகவும் பூங்கா பராமரிப்பாளர்கள் கூறுகின்றனர். அழிந்து வரும் உயிரினமாக சிம்பான்சி இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் குட்டிகளை பராமரிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளனர்.